இது ஓகே. புரியல. அதுதான் சரி ப்ளஸ் பண்ணப்பா. இந்த பக்கம் சைடில் வந்து அவனுக்கு மூணு தெரியும். அறிவு நல்லா இருக்குங்களா விளாட்றத வச்சு இங்கே வந்து விளாண்டுருக்கிற நீ. நல்லா இது பண்ணுறா, ரேஸ் பண்ணி போடா. 1000 கிலோமீட்டர் அழுத்து. அழுத்தி தாண்டா இருக்கு. 200 கிலோமீட்டர் ஃபீல்டில் போகிறேன்னு காட்டுது. அப்படியே போகிறேன். ரொம்பலாம் திரும்பக்கூடாது காட்டுது. நல்லா இருக்குடா. ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கு. இது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கா? ஆமாண்டா. ரொம்பலாம் திரும்ப முடியல. பிரேக் அடிச்சு ஒர்க் ஆகுதா? பிரேக் அடிக்கவே இல்லையே. மண்ணெல்லாம் போன ஒரு ஆடுது. என்னடா ஷேக்கு ட்ரிப்ஸ்லாம் ஆகுதா? ஒன்றும் புரியல. இது என்ன ப்ரோ செலக்ட் பண்ணுறது? அது காயின் செலக்ட் பண்ணுவோம். காயின்றா நல்லா இருக்கு. ஓரளவுக்கு ஸ்க்ரீன் உடையக்கூடாது. ஸ்க்ரீன் உடையுது பாரு. ஸ்க்ரீன் உடைக்கூடாது. அட்டாக் பண்ணுது ஸ்க்ரீன் உடைச்சி. ஆஃப் ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் நீ பார்த்துக்கிறா. ஆஃப் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் நான் பார்த்துக்கிறேன். மூஞ்சில் தான் தெரிக்குது அந்த அளவுக்கு. ஒன்று காயின்லாம் எடு. காயின் மூஞ்சில் தான் தெரிக்குது தண்ணி. ஸ்க்ரீன் உடையக்கூடாதா? கண்ணா நனைஞ்சிட்டு தான் வீட்டுக்கு போட மாட்டேங்குது. என்ன கேட்கலாம் இது பண்ணதுக்கா? நீ நனைஞ்சு போயிட்டு நாங்கள் ஓடுறோம். கெட்டு இல்லை வராதுங்களா? போட்டு பைக் ரைடு தான் போட்டு. சாய் முக்காட்டி தான் போட்டிருக்கு.
பைக் ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு இருக்க. அவ்வளோதான், ஒரு சூறாவளி கிளம்பி தானே ஓடு. நல்லா இல்லை இது. ஆடு மலையெல்லாம் தாண்டி போறா. தம்பி என்னவா பண்றீங்க? அடி அடிட்டு இருக்கும்பா. எப்படி இருக்கு? நம்மதான் ஏன் சொல்லிட்டே ஓட்டுறா, இதுவும் வாயை போட்டு. செகண்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ். இது கடையில் வாங்கினா கூட 150 ரூபா வராது. எல்லாம் ஒரு இது ஆசைலாம். 2 பிளேவும் போட்டிருக்கா. வெயிட் 18 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுது. ஓகே, இது எப்படி இது எப்படின்னே தெரியல இந்த கண்ட்ரோலில். ஓகே. கீழே எப்படி இருக்குல்ல? இதுதான் பிடிக்கிறது எப்படி? இது எடுத்து எடுத்து போடணும் போல. எடுத்து போட்டால் நமக்கு வந்துடுமா? நாம எடுத்துகிட்டு போயிடலாமா? ஆமாம், நம்ம பிறந்தா நமக்கு எந்த காய் வேணுமோ அதுக்கு நேராக வச்சு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் அது கீழே இறங்கும். அது எத்தனை காய்ஸ் வேணா இருக்கு. 2 சான்ஸ் தான். நான் ஒரு டைம் சும்மாவே விட்டுருந்தேன். கேட்டுருக்கலாம் நெக்ஸ்ட். சரி, விடுங்க பண்ணலாம். நேராக கொண்டு வந்து வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அது கீழே என்ன விட்டானா? அறிவு நேரம் இருக்கா? போடு பிஜிஎம் போடு. எதில் போடணும் அதை? அதே போட்டுருச்சு. இங்க நக்கா இந்த மாட்டோம்னா இந்த ஒரு பச்சிக்கு என்னடா அது முட்டம்? இல்லடா, இதுக்கு 150 ஓ, அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கணும்டா. அதான் பார்த்தா என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இதாண்டி கேமு. தப்பு தான்டா. போடு, மாற்றி பிடிக்கிற. ஏதாவது கண்ட்ரோல் பண்ணவே முடியுமா? அவ்வளோ வின் போனஸ் காலிட. இது எட்ரா வீடியோ எடுத்துட்டியாது. படி வின் பண்ணி 150 சுடுறது. என்ன பண்ணும்? இல்லையா? ஓ, இவனு எல்லாத்தையும் சொல்லுமா? ஓகே, ஓரளவுக்கு புரியுது கேம். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்க மாதிரி பண்ணுங்கப்பா. வேணாம் தமிழ். என்னடா என்ன பண்ற? இதுக்கு நான் என் சிஸ்டம்ல உனக்கு சொல்லக்கூடாதுடா. இன்னசென்ட்டாக இருக்க மாதிரி சொல்லக்கூடாதுடா. இன்னசென்ட் பீப்புளை சொல்லக்கூடாது. கேம் மைனஸ் ஆகுது பாயிண்ட்டு. தெரியாதவங்க சுட்டுக்கிட்டனா
அவ்வளோதான் நமக்கு மிச்சம், வேறு எதுவும் இல்லை. இன்வென்ட்டாக தான் டிக்கெட் கிடைக்கும். இந்த டிக்கெட் வச்சு மேலே ஸ்டோர் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோர்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கேம் எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட் ஒரு டிக்கெட் வந்து 1 பாயிண்ட்டு. மேலே போய் பார்த்தா தான் நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்கும் என்னன்னு தெரியும். மேலே என்ன ப்ராடக்ட்னு தெரியல. ஏதோ கிச்சன் ஐட்டம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்ட மாதிரியே இருக்குது பாரு மின்ட். ஆனால் அதுக்கு இது வந்து சுற்றி எடுத்து அடிச்சோம்னா பாயிண்ட் வரும் போல. இது ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். சுற்றியும் இல்லை, யாரும் இல்லை, ஆளுங்களும் இல்லை. கிட்டத்தட்ட இருக்க எல்லா கேமையும் பார்த்தாச்சு. இந்த கிட்ஸுக்கான ஏரியா மட்டும் தான் பார்க்கல. இது வந்து சீப்பு மாதிரி இருக்கு. இது க்ளீன் பண்ணுறது, பல்லு க்ளீன் பண்ணுறதுல அது கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டை பார்த்து அடிக்கணும். டிஸ்பிளே உடச்சிடாதராடு, நீ எடுத்துடுறா. ரெண்டு பேர் அடிச்சிருமா? கீழே டிக்கெட் வரும், கவுண்டு ஜெயிச்சிட்டோம். டிக்கெட் வரும். ஏன்டா பயப்படுற? சரியா மாதிரி நாங்கள் பேஸ்கெட் மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்கும்? 4 சான்ஸ் எடுக்குது அதில் போடுறதுக்கு. ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துட்டா 4 பால் கீழே வந்துடும். எடுத்து போடுற மாதிரி எடுக்குது. அது மாதிரி ஏலியன் இது வர மாதிரி தான் இருக்கு. அது நான் சொல்லுவாங்க பறக்கும் ஸ்பேஸ்ஷிப். ஸ்பேஸ்ஷிப்பா ஏலியனோட பறக்கும் தட்டு. தமிழில் இருக்கு, இங்கிலீஷில் இருந்தாலும் இன்னும் அந்த கார் கேம்லாம் இருக்கும், அந்த கேமே காணும். ஆமாம், நான் அதான் வீடியோவில் அதான் காட்டினேன். காரில் அந்த முட்டிக்கு மோதி இருப்பாங்களே. மேஜிக் மைன். ஸ்டார்ட் எடுத்துறா கனி, இங்கே இருக்கு வர்றா. ஸ்டார்ட்டு ஃப்ளாட்லேயே இருக்குது. டார்க் பிளேஸு. இது தண்ணி ஃபுல்லாக ஒன்றும் போல். ஸ்டார்ட் எடுத்தா இது ஒருத்தவங்க அது ஸ்டார்ட் கொடுக்கணும்னா காசு வேணும் தம்பி. என்ன போட்டு 3 பேர் வேணா விளாட்லாம். ஆனால் வீடியோ தான் யாரும் எடுக்கிறதுன்னு தெரியல. ஓடு ஓடு ஒட்டு ஒட்டு ஒட்டு. என்னடா ஒன்றுமே பாலை பிடுவி. கனி ப்ரோ லெவல் பிளேயராக இருக்கும் போல. எனக்கு டப் கொடுக்கலாம். மொத்தமாக அடிச்சு நிறுத்துறாங்க. கடைசியாக நனைஞ்சிட்டு தான் வருவீங்க, அது மட்டும் என்ன தெரியுது. பால் வருது. பால் பெருசில் முடுறா ஃபஸ்ட்டு. எல்லாம் ஸ்க்ரீன் இடிக்கும். என்னடா சரி கேம் ஓவர் இருக்கு. மேலே 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 பாரு, மேலே பாரு. தமிழ் அந்த பையன்கிட்ட கொடுறா, அந்த குட்டி பையன்கிட்ட கொடு. இந்த பையன்ட்டியா தம்பி வாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, வாங்க. இதில் விளாட்லாம். இதில் வாங்க, இதில் வாங்க. அந்த பறவை பறக்கிட்டு அந்த பாயிண்ட் அவுட் சுடு, அந்த பாயிண்ட் பண்ணத மிஷன் மிஸ்ஸில் இங்கே
தண்ணியே வரலடா. எனக்கு டைம் முடிஞ்சிச்சாட்டுது. சாரல் அருவி மாதிரி வருது. ஸ்டார்ட் முடிஞ்சு போச்சா? வச்சு எப்படி இவ்வளோ போட்டுருக்கு? எங்கடா மேனேஜ்மெண்ட்டு? பர்ஃபெக்ட். என்னை ஏமாத்திக்கிட்டாங்களா? ஏமாத்திட்டாங்களா? வந்து வரவே இல்லா. இப்போ ஷார்ட்டா கொடுத்தியா? டேப் டு பெயின் வருது. ஒரு பாயிண்ட். ஒரு பாயிண்ட் தான். ஒரு பாயிண்டா? போட்டோம் இல்லை, நீ 3 வாட்டி போட்ட. டைம் முடிஞ்சிச்சு. சீக்கிரம் போடுறா. அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போச்சு. ஒரு நேரம் விளாண்டதுக்கு குட்டியோண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம மேலே என்ன வாங்க முடியும்னு போய் பார்க்கலாம். ஃபுல்லாக இதுதான். ஆறு, 7, 8, 9, 10, 11, 12, 13, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, கேமரா. மினி கேமரா. 48. அதான் டிக்கெட் எங்கே வைக்க? இல்லைண்ணா டிக்கெட் ஓகே, புரியுது. நான் விட்டுருங்க அவ்வளோ. அது ஈவனாக நீங்கள் கரெக்டாக வைக்கணும். சொல்றா. அட உள்ள இல்லை, பயப்படாதடா. ட்ரெண்டியாக இருக்கிற ப்ராடக்ட், எஸ்தட்டிக்காக இருக்கிற ப்ராடக்ட்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த கேமரா பார்க்குறதுக்கு பொம்மை கேமரா மாதிரி இருக்கா? ஆனால் ஒர்க் ஆகுது. ஃபோட்டோ எடுக்க முடியுமா அம்மா? அதான் செல்ஃப் ஃபோட்டோ எடுக்க முடியுதுரா. ஃபோட்டோ வந்துடுறா. எடுக்கலாம். சேவ் 1 GB ரேமா? 16 MBPSடா. இது செல்ஃப் கிடைக்கா? இது பார்க்கலாமா? ஃப்ரண்ட்லேயே இருக்கு. நீ என்னடான்னா ஃப்ரெண்டுக்கு இருக்கு, எல்லாமே இருக்குப்பா. கேலரி ஃபில்ட்ரு ஐயோ வேற மாதிரி கேமராவாக இருக்கும் போல. ஸோ வாங்கிட்டு போய் இதை ரிவ்யூ பண்ணலாம் போல. அந்த அளவுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு எனக்கு சும்மா பர்பஸ்லாம். கேலரி இருக்கு பாரு. எடுத்த ஃபோட்டோலாம் பார்ப்போமா? யார் யார் வந்து எடுத்துருக்காங்கன்னு. வீடியோ 1080p போட்டிருக்கு. என்ன பங்கு எடுத்த ஃபோட்டோ சின்ன பையன் எடுத்துருக்காங்க. ஸ்டாஃபில் எடுத்திருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ஓகே ஓகே. நாளடே இது கொடுக்குறதே பெருசுடா. எவ்வளோ பேர் வந்து எடுத்துருக்காங்க. இது
யாரும் டிஸ்பிளே மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த டிம்பை என்ன பண்ணுறது? இதுதான் கேலரி எப்படி இருக்குன்னு வர்ற எல்லாரும் எடுத்து வச்சுருக்காங்கடா. நம்ம போட்டோ ஓகே வந்துட்டோம். ஆனால் கண்ணி தான் இன்விசிபிளாக இருக்கான். ஓகே நல்லா இருக்காண்ணா அது. அதுக்கப்புறம் இது பாரு, இது வந்து என்ன தெரியுமா, அழுத்துனா லைட் எரியும் நினைக்கிறது. சார்ஜ் போடல. இந்த இது பார்த்துருக்கியா? சார்ஜ் இல்லையா? இந்த ஆக்சுவலாக இப்போ கேரளா மூவி வந்ததுல அந்த படத்தில் வரும். கிஃப்டாக கொடுப்பாங்க. அதே தான். இது பாரு சூமர் இருக்க லைட் ஆட்டுது. லைட் தான். ஆனால் பேட்டரி இல்லை. இது நல்லா இருக்கு. இது உடஞ்சிச்சு. ஃபேன் ஓடுதான் பார்ப்போமா? ஃபேனு சார்ஜ் தீர்ந்துருக்கெல்லாம் ஓட்டு விட்டே போயிருப்பாங்க. இதுவும் ஒரு ஃபேன். இதுவும் சுத்திரமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. இது காரில் வைக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. கார் இங்கே போடுறா. ரெண்டு பக்கமும் சுற்றுது. டைம் ஒரு 1 minute 5 minutes 10 minutes போகுது. ஒர்க் ஆகுது. கம்ப்ளீட்லி ஆகுது. இதுவும் பாரு அந்த மாதிரி தான் நாட்டுது. எஸ், அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். சாட்டிஸ்ஃபையாக இருக்குது பார்க்கறதுக்கு. எப்படி போகுது அவரு? பபுள்ஸ் தான். பபிள்ஸ் அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது அப்படியே அந்த பபுள்ஸ் இறங்கி வருது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த உழுவுறது நல்லா தெரியுது. சூப்பராக இருக்குது. இது இதெல்லாமே நல்லா பிஸ்கெட் மாதிரி இருக்கு. பிஸ்கெட் மாதிரி எல்லாம் நோட்ஸ் எல்லாம். இது உண்மையிலே ரியாலிட்டியாக இருக்குடா. தொட்டு டைரி. தொட்டு பாரு எப்படி இருக்குன்னு. உண்மையிலுமே பார்த்தா அப்படி தான் தொட்டு இருக்கு. பாரு சூப்பராக இருக்குது. சொல்கிற அந்த ஃபீல் நல்லா இருக்குது. லெதர் சாக்லேட்டில் வந்து நோட் பேடு. இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கு மாதிரி தான். ஆமாம், டைரியும் அதே மாதிரி. அதான் இந்த ஆஸ்தட்டிக்கான ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் நானே வைக்கணும்னு நினச்சிருக்கேன்டா. இதுதான் இப்போலாம் கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இது ஒரு நோட்டு டிராயிங் ஸ்கெட்ச் புக்கா? ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குல்ல, அது ஸ்மெல்லே அப்படி தானே வருது இங்கே வந்தா. இது கன்று மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இதெல்லாம் என்னது? பெண்ணா என்ன அது தெரியல. என்னடா இது தெரியலையே. லைட்டிங் இது மாதிரி மெக்டானல்ஸ் அது. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. மினியேச்சர் இருக்குது. பெண்ணாட்டுது. இங்கே வர கீழே 3D அது இல்லை அட்டையா? சூப்பராக இருக்குடா. ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது நல்லா இருக்கும். கரெக்டாக குழந்தைங்களுக்கு பிடிக்கணும், குழந்தைங்க தேடணுன்னே கீழே வச்சுருக்குறாங்க. அடல்ட்டுக்கு மேலேயும் குழந்தைங்களுக்கு கீழேயும். அதான் மார்க்கெட்டிங் ஒன். கரெக்டு தான். குழந்தைங்களை எடுக்கிற மாதிரி ஒரு எல்லாமே கீழே இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையான இது என்ன பேடா? என்னடா இது? இல்லை, இது வந்து டிராயிங்ஸ் பேடு மாதிரி இருக்கு. அதை வச்சு ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த இது மாதிரி கிரியேட் பண்ணும் போல அப்படிதானே? பின்னாடி கொடுத்துருக்குது அது அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கை வலிக்கிற எப்படா இவனெல்லாம் எடுக்கிறானுங்க விட்டு வந்தேன் எவனாச்சும். கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். இது இப்போ டைரி மாதிரி இருக்குது. டிஸ்பிளே இருக்குது. கால்குலேட்டர் வித்து டைரி. ஒரு ஃபேனா மாதிரி இருக்குது. ஆமாம், கால்குலேட்டரோட டைரி இன்பில்டு எல்லாமே. இது பாரு, அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ஐட்டம், அவங்களுக்கான டைரி. ஆனால் நல்லா இருக்கு. ஒரு மினுக்கு இது வருதுடா. இப்போ நம்ம சின்ன வயசில் சேர்ப்போம்ல அந்த இது இங்கே அந்த விட்டு சேர்ப்போமே அந்த ஒரு இது. அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வரும். பேர் என்னன்னு தெரியல. சின்ன கீழே ஒன்று இருக்கு. நம்ம பழவா பேக். இது இதையா? இது நான் வாங்குறேன்.
இவர் அட்வான்ஸாக அது 2015 இருக்கிற மாதிரி வாங்குறாரு அவர். 2015 ஆ ஏன்டா 10 ஏன்னா வந்து 50 மாற்றி சொல்லிட்டேன் 2050. 2050 போறியா? நல்லா இருக்குடா இது வாட்டர் கன்னு. அதான் அதுலேயே நிறைய டைப் வச்சுருக்காங்க ஒரு. இது எவ்வளோ வருது? இது வந்து 2000 வருது. இது வந்து 1300 வருது. இது வந்து எவ்வளோ வருது? இது வந்து 2500 வருது. இது அதோட கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது ப்ராடக்ட்டு. இதை தனியாக சீரீஸ் பண்ணி போடலாம் போல அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு எவ்வளோ பெருசு, நானே ஹைட்டு எவ்வளோ பெருசு இருக்குங்க. தண்ணி தான்டா. இல்லை பம்பர் இது மாதிரி பப்புள் ஜென்ரேட்டர் தான் இது. இது எல்லாமே பப்புள் வர்றது தான். இது பார்க்கல பாரு 4000. இது தண்ணி தான். அதுவும் ஆமாம் பாருண்டா. பட்டாசு ஊட்டி வாங்க அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டாக் இல்லாமல் போகிறதுக்குள்ள இப்பயும் வந்து வாங்கிக்கணும் போல. இதுவும் ஒரு இது இன்னும் சூப்பராக இருக்கு பெருசா. இது எவ்வளோ ப்ரைஸ் பார்க்கலாமா? இதில் ரேடியன் லைட் மாதிரி தெரியுது லைட்டா. இங்கே வரும் இப்படி வைக்காம திருப்பி வச்சிருக்காங்க. ரேடியன் லைட் மாதிரி தெரியுதுன்னு. இல்லைடா அங்கே வர்றேன். புஷ் ட்ரிகர் ஃபார்வர்ட் டு வாட்டர் தானே போட்டிருக்கு. வீடியோவில் தெரியறத சொன்னேன்டா. இதோட ப்ரைஸ் எவ்வளோ? பவர் சப்ளை ஜென்ரேஷன் பற்றில அதுக்கு முன்னே ஆஃப் ஆகிட்டே இருக்கு. இது வந்து 5000 இருக்குது. இல்லை தேவையில்ல, நோ தேங்க்ஸ், அங்கேயே வச்சிரு இருக்கிற இடத்துல. காசு இருக்கப்போ நான் வந்து வாங்கிக்க வேண்டாம். இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு. தொட்டாவே விழுகுது. சின்ன குழந்தைங்கன்னு சொல்லிட்டு நீ நான் பண்ணலப்போ. இல்லைங்க, அடிக்க வச்சது அப்படி வச்சுருக்காங்க. பழி போட்டான் அவங்க மேலே. ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்கு. ஹரி இது காட்டு. இதெல்லாம் ஒரு சூப்பராக இருக்கு. இது கையில் வச்சிருக்க மாதிரி ஒரு இருக்குட்டா. கேரளாவில் இருக்கா? எதுக்கு இது அங்கேயே வச்சிரு. இதுதான்டா இது பண்ணிடலாம். நல்லா இருக்கும் கிட்ஸுக்கு. நல்லா இருக்குது. இங்கே போடுறது அதோட கேமரா மாதிரி இருக்குதுடா இது. இது போடுறா இதுவும் கண்ணாடி. இதெல்லாம் ஏன் அங்கே பாரு அதோட பயங்கரமான கண்ணாடிலாம் இருக்கு. எவ்வளோ ரேட் வருது? செம்மறி ஆடு நல்லா இருக்காண்ணா. இந்த ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். இங்கே வர்ற இதுதான்டா இது என்னது நிப்பான் பெயிண்ட். இதுக்கு பேர் என்னது? ப்ரெஷ். விலைக்கு இவ்வளோ இதுதான். இது எல்லாமே ப்ரெஷ் தான்டா. ஸ்டிக்குடா. பக்கத்தில் என்ன இது? பின்னாடி சும்மா பண்ணுறது தான். இது என்ன நூடுல்ஸ் சாப்பிட்ற ஸ்டிக்கா? இது என்னதுடா? என்ன பிராண்ட் இது? இதுதான் என்னன்னு தெரியல. ஓ மினிக்குதுடா. இங்கே வர்றா பேட்மேன் எல்லாருமே இங்கே இருக்காங்கடா. கேமரா எங்கடா? என்ன விளையாடுவோம்? இதுக்கு பேரா? இது அவெஞ்சர்ஸ் தானே அது. அப்புறம் இது இவன் அவெஞ்சர்ஸ்ல ஒரு கேரக்டர் தான்டா. கேப்டன் அமெரிக்கா தான் பார்த்து சொல்கிறேன். இந்த கெட்டப் பார்த்து நான் சொல்கிறேன். எங்க ஷீல்டு படுறா. இல்லை அவன் வேற ஏதோ சொல்ல வரான். என்ன ஒரு சின்னதாக ஒரு கேம் ஒன்று இருக்குது ஒரு குட்டியாக இதே மாதிரி. சூப்பர் மேரியோ அது. சூப்பர் மேரியோ. இது சூப்பரா இருக்குடா. இது நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா கில்லி சுனி பொம்மை மாதிரியே இருக்கு. நடிப்படா.
நல்லா இருக்குடா. இது எல்லாமே நல்லா இருக்கு. எவ்வளோ வருது? பர் காஸ்ட் வந்து 575 வருது. அதனால் நல்லா ரேட்லாம் ஓவர் ப்ரைஸ்லாம் இருக்குது, நல்லா தான் இருக்குது. கேம் மட்டும் ஆனால் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. கேம் விட்றா, அது நமக்கு விளாண்டதே இல்லை, அதனால தெரியலை. இவர் ஷூ மாதிரி. ஃபியூச்சரில் உன் குழந்தைக்கு என்ன யூஸ் ஆகும்? இங்கே போராடி தமிழ். ஃபியூச்சரில் உன் குழந்தைக்கு என்ன யூஸ் ஆகும்? பெருசாக வாங்கிக்கணும்பா. பெருசாக இருக்கு. ஏன்னா உன் குழந்தைக்கு சின்னதாக தான்டா வாங்க முடியும். அங்கே பெருசாக வாங்கி அந்த நம்ம இதே தான் ஆப்போசிட்டில் சூப்பர்மேன். இன்னும் மண்டை மட்டும் கொஞ்சம் கொண்டு இல்லைங்க. ஸ்பைடர்மேனுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. இங்கே வர தமிழ் ரியல் சூப்பர்மேன்றான். விட்டானா இல்லை, எங்கே பிடிக்கிறதுனே தெரியலடா. வச்சுடா சாவே மாட்டேங்குது. அடி மொக்கால ஏடா சாவே மாட்டேங்குது தமிழ். ஒழுங்காடுறா, வேகமாடுறா. எதாவது அட்டாக் பண்ணணும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த பிச் ஆடுறா. சாவணும். இது என்னன்னு தெரியலடா. எஸ் கண்டினியூ. தம்பி தம்பி நோன் அழுத்த உடனே போயிடும் பாருதா. போலையா? டைம் ஓடிட்டு இருக்கா? இல்லை இது அது வேணாண்டா, சிம்பிளா இருக்குடா. சிம்பிளா இருக்குடா. இது வேணா டெக்னிக். அது என்ன கேம்னே தெரியலடா. ப்ரெஸ் சென்டர். சராரி லைட்டாகவே தெரியல. இது பிளாக் வைக்கிறேன். மேனுவல் 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 மாற மாட்டேங்கிறா. ஸ்டார்ட் கூட அது கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுறா. மேனுவல் கொடுத்து ஸ்டார்ட் கொடு. இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்கடா இப்போ இந்த காரில். கீரை போடுறா, கீர் போடுறா. இண்டிகேட் ஆகுது பாரு. கீர் போடுறா. போக மாட்டேங்குதுங்க. மேனுவல் வேறு கொடுத்துட்டுனா எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு வேறு சொன்னிச்சு.
ஸ்லோவானா குறையும் கீர் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸ்லோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீர் குறைஞ்சிரும். நாம தான் குறைக்கணுமா? இல்லை ஆட்டோமேட்டிக்காக தான் ஓடும். ட்ரிஃப்ட்டுடா அறிவு. ட்ரிஃப்ட் பார்த்தியா? புரியல. ட்ரிஃப்ட் பார்த்தியா? வீடியோவில் எடுத்துருக்கலாம், அப்புறமா பார்க்குறேன். தம்பி இந்த ட்ரிஃப்ட்லாம் அடிக்கலாம்ப்பா, ஈஸி தான். இந்த மாதிரி அடி வாங்க வேண்டியதான் ட்ரிஃப்ட் போட்டுட்டு இருந்துன்னா. தேங்க்யூ. கேம் ஓவர். அவ்வளோதான், பாக்கெட்டில் அந்த காசை முடிஞ்சு கிளம்ப வேண்டியதான்.